4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துலையும் இதுவரைக்கும் குரு பகவான் இருக்கக்கூடிய இடமான 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துலேருந்து அவர் வக்ர நிவர்த்தி நம்ம ராசிநாதனை முதல்ல சொல்லிடும். ஏன்னா அவரை சொல்லிட்டா தான் நம்மளுக்கான பலாபலங்கள் நீங்குமா நீங்காதான்றதுக்கான அமைப்புகள் உருவாகும். இந்த 11ஆம் தேதி 11/2/2025 அப்புறம் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடையறதால இதுவரைக்கும் தனுசு ராசிக்காரங்க ஏற்பட்டு வந்த மன வேதனை, மன தொந்தரவு, தேவையில்லாத கடன் பிரச்சனை, இதெல்லாம் எப்படி நான் தீர்க்க போகிறேன், இதுக்கு எதனா வழி கிடைக்குமா கிடைக்காதா, தொந்தரவான வாழ்க்கை தான் நான் வாழணுமா அப்படின்ற எண்ணி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கார் அனைவருக்கும் இந்த காலம் இனிமையான காலமாகவும் ஏதோ ஒரு நம்மளுக்கு ஏதோ ஒரு கிளிக் கிடைக்குதுயா, ஏதோ வழி ஒன்று காட்டுது. உடல் உபாதைகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இனிமேல் நீங்கிவிடும். மன தொந்தரவு நீங்கிடும். இந்த தேவையில்லாத இல்லீகல் உறவுகளாக இந்த நேரத்தில் வரும். தேவையில்லாத விஷம் என்று சொல்லக்கூடிய இந்த பழக்கங்கள், லிக்யூட்ஸ், அந்த மது பழக்கங்கள்லாம் இந்த நேரத்தில் உருவாகக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தரும். இதை மட்டும் சற்று கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் மட்டும்தான் அக்கறை எடுத்துக்கங்க. பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களோ ஒன்றும் தொந்தரவு பண்ணாது, பயப்பட தேவையில்லை. இனிமேல் அந்த மாதிரி விஷயங்கள் உங்களை தடையும் செய்யாது. இந்த மாற்றம் நன்றாக இருக்கும். பெரியவங்க யாருன்னா இருந்தாங்கன்னா அந்த உடல் நலத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துங்க. மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது. உங்கள் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். வருமானம் இந்த மாதம் மிகுதியாக இருக்கும். வருமானம் ஓரளவுக்கு நம்மளுக்கு மிகுதியாக இருக்கும். செல்வங்கள் சேரும். இடம் சார்ந்த விஷயத்தில் நாம் இதுவரைக்கும் சேல்ஸ் இல்லாமல் இருந்தால், ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, சரியான முறையில் இல்லை, இந்த மாதம் இதெல்லாம் ஃப்ளாட்லாம் விற்குமானா கண்டிப்பாக அதுக்கு சேல்ஸ் ஆகிறதுக்கான அமைப்புகள் கண்டிப்பாக மாற்றம் தரும். பயப்பட தேவையில்லை. தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இந்த பதிவனை காண இருப்பது என்னென்னா, பிப்ரவரி மாத ராசி பலனை பார்க்க போகிறோம். இந்த 2025 2வது மாதம் என்று சொல்லக்கூடிய இங்கிலீஷில், அதாவது ஆங்கில மாதம் என்று சொல்லக்கூடிய பிப்ரவரி மாதத்தை நாம் காண இருக்கிறோம். 1ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் சுவாமி. மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கு எவ்வாறு இருக்க போது விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, இந்த பிப்ரவரி மாதம் 1/2/2025 முதல் 28/2/2025 வரைக்கும் நவ கிரகங்கள் என்னென்ன கொடுக்க போகுது, என்னென்ன மாற்றங்கள் கிடைக்குமா, ஏற்றங்கள் கிடைக்குமா, மனம் ஏற்கனவே நொந்து நூடல்ஸ் ஆயிட்டையா, நாங்கள் ஏன் நாம் பிறந்தோம் என்ற அளவுக்கு நாம் சோதனையை உள்ளாக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு தொந்தரவு வந்து கொண்டே இருக்குது. இதிலிருந்து நாம் எப்படி விடுபட முடியும்? இறைவனால் தான் நம்ம விடுபடுத்த முடியும். நவ கிரகங்கள் கொடுக்கின்ற பலாபலங்கள் தான் நாம் எல்லாருமே வாங்கிட்டு இருக்கோம். ஜோசியர் சொல்கிறாங்கன்னா ஜோசியர் கட்டுப்பட்டு வாங்காமலாம் இருக்க மாட்டார், எல்லாம் வாங்கிட்டு தான் வந்துடுறார். 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துலையும் இதுவரைக்கும் குரு பகவான் இருக்கக்கூடிய இடமான 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துலேருந்து அவர் வக்ர நிவர்த்தி நம்ம ராசிநாதனை முதல்ல சொல்லிடும். ஏன்னா அவரை சொல்லிட்டா தான் நம்மளுக்கான பலாபலங்கள் நீங்குமா நீங்காதான்றதுக்கான அமைப்புகள் உருவாகும். இந்த 11ஆம் தேதி 11/2/2025 அப்புறம் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடையறதால இதுவரைக்கும் தனுசு ராசிக்காரங்க ஏற்பட்டு வந்த மன வேதனை, மன தொந்தரவு, தேவையில்லாத கடன் பிரச்சனை, இதெல்லாம் எப்படி நான் தீர்க்க போகிறேன், இதுக்கு எதனா வழி கிடைக்குமா கிடைக்காதா, தொந்தரவான வாழ்க்கை தான் நான் வாழணுமா அப்படின்ற எண்ணி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கார் அனைவருக்கும் இந்த காலம் இனிமையான காலமாகவும் ஏதோ ஒரு நம்மளுக்கு ஏதோ ஒரு கிளிக் கிடைக்குதுயா, ஏதோ வழி ஒன்று காட்டுது, இந்த வழி காட்டி நம்ம பழச்சிக்கலாம் அப்படின்ற எண்ணம் எல்லாம் இனிமேல் உருவாக போகுது. இனிமேல் வழியன்று இந்த மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையோடு இருங்க. உடல் தொந்தரவு கண்டிப்பாக இருக்கும் சாமி. வெளியூர் பயணங்களோ வெளிநாடு பயணங்களோ இந்த வண்டி வாகனத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம். வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுதெல்லாம் கொஞ்சம் அக்கறையோடு போங்க. வாகனத்தை இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாதுங்க. வேலை இது வரைக்கும் வேலையோ வேலை சார்ந்த விஷயங்களோ சரியான முறையில் இல்லைன்னா இந்த மாதமே நம்மளுக்கு அதுக்கான விளக்கங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். வேலை அமைப்புகள், ஆஃபீஸ் ஆகட்டும், வேலைகளாகட்டும், என்னங்க ப்ரொமோஷனே கிடைக்கலங்க. நானும் கடுமையாக உழைச்சிட்ருக்கேன். ப்ரொமோஷன் என்பதே இல்லாமல் வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டுருக்கேன். இல்லறத்தில் சுகம். முதல்ல ப்ரொமோஷன் சார்ந்த விஷயங்கள் அங்கே கொடுத்தா தானே இல்லறத்தில் சுகம் கிடைக்கும். நாம் அதை வாங்கிட்டு வர முடியக்கூடிய அமைப்பும் இல்லறத்தில் கிடைக்கும். நம்ம வருமானம் இருந்தால் தான் இல்லறத்தில் நல்லறமாக இருக்கும். நம்மளுக்கு பட்ஜெட் கிடைக்காமல் இருந்தால் நம்மளுக்கு எந்த தொந்தரவும் பண்ணாது. அந்த பட்ஜெட் இந்த மாதம் கிடைக்காது. உடல் உபாதைகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இனிமேல் நீங்கிவிடும். மன தொந்தரவு நீங்கிடும்.
இந்த தேவையில்லாத இல்லீகல் உறவுகளாக இந்த நேரத்தில் வரும். தேவையில்லாத விஷம் என்று சொல்லக்கூடிய இந்த பழக்கங்கள், லிக்யூட்ஸ், அந்த மது பழக்கங்கள்லாம் இந்த நேரத்தில் உருவாகக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தரும். இதை மட்டும் சற்று கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் மட்டும்தான் அக்கறை எடுத்துக்கங்க. பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களோ ஒன்றும் தொந்தரவு பண்ணாது, பயப்பட தேவையில்லை. இனிமேல் அந்த மாதிரி விஷயங்கள் உங்களை தடையும் செய்யாது. பார்ட்னர்ஷிப்காரங்க நம்மகிட்ட இருந்து வந்த பிரச்சனை சார்ந்த விஷயங்களோ, வேலை ஆட்களோ, வேலையில் நாம் போய் தேடிங்கிறோமோ, இனிமேல் சக்ஸஸ் ஆகலைன்னு நினைக்கக்கூடிய எண்ணமெல்லாம் இனிமேல் கிடையாதுங்க. இனிமேல் தொடர்ச்சியாக வேலை வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலமாக அமையப்போது. ப்ரொமோஷனுக்காக காத்துட்ருக்க, நான் புதிய பிஸ்னஸ் சொந்தமாக செய்யலாம்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்நேரம் அந்த எண்ணம் எல்லாம் வந்துட்டுருக்கும். அது வேறு விஷயம். அதனால் உருவாக்குற ஆளுகளுக்கெல்லாம் இப்போது அதுக்கான அமைப்பு, அதுக்கான பணம் என்ன தேவையோ அதெல்லாம் இப்போ கிடைக்கின்ற பாக்கியம் இந்த மாதமே கெட்ட போது. 11ஆம் தேதிக்கு அப்புறம் அதெல்லாம் கெட்டக்கும். அதுவும் இல்லாமல் சூரிய பகவான் 13ஆம் தேதியிலிருந்து இடம்பெயர்ந்து கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடியவர் அந்த அமைப்பிலிருந்து மாறி 9ஆம் அதிபதி நம்மளுக்கு அவர், அந்த 9ஆம் அதிபதி சனியோட தொடர்பு கொள்ளும் பொழுது மட்டும் நாம் தந்தையார் உறவுலையும் நம் உடல் நலத்தில் எலும்பு சார்ந்த விஷயங்களையும் முதுகுத்தண்டு பிரச்சனை இதெல்லாம் ஏற்படும். நரம்பு சார்ந்த பிரச்சனைகளையும் இதை மட்டும் கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதபடி எந்த தொந்தரவும் கிடையாதுங்க. வேலைகள் அமைப்புகளோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுவும் இல்லாமல் செவ்வாய் பகவான் இது வரைக்கும் 8ஆம் இடத்துல இருந்து நீச்சகதி பெற்றிருந்தார். எப்படித்தான் அந்த கலக்கத்தை ஏன்னா அவர் தான் நம்மளுக்கு 6ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இப்பொழுது நேரடி பார்வை என்று சொல்லக்கூடிய வக்கரத்தில் வர்றதால ஓரளவுக்கு உங்களுக்கு ஸ்மூத்னஸ் அப்படி தான் சொல்லுவேன். இது வரைக்கும் தொந்தரவான விஷயம் நம்மளை அதாவது சுட்டரித்து கொண்டு கண் இமை போல பார்த்துட்டு இருந்தோம். நாம் எது சொன்னாலும் தப்பாக போகுது, எது செய்தாலும் தவறாக போகுது, அந்த எண்ணம் எல்லாம் ஒரு 11ஆம் தேதி வரைக்கும் பொறுமையோடு இருங்க. எல்லாமே மாறப்போகுதுங்க. நம்ம காலம் மாறி வருகின்ற அமைப்பை கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. தனுசு ராசிக்கு உடல் உபாதையில் இருந்து வந்த தொந்தரவான விஷயம் முதல்ல வெளியே போகுது. வேறு எதுவுமே சொல்ல. உடல் நலத்தில் ரொம்ப நாளாக நீடிச்சிருந்ததுங்க. இதுக்காக மாத்திரை சாப்பிட்டு நான் ரொம்ப நொந்துட்டேன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதமே அது நிலைப்பாடுலேருந்து நீங்கள் வெளிவரத்துக்கான அமைப்பு கண்டிப்பாக இந்த தனுசு ராசிக்கு ஏற்படும். ரொம்ப நாள் உடல் தொந்தரவில் இருந்து வாடிக்கொண்டிருந்த நோய்வாய்ப்பட்டிருந்தவங்களுக்கு இந்த மாற்றம் நன்றாக இருக்கும். பெரியவங்க யாருன்னா இருந்தாங்கன்னா அந்த உடல் நலத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துங்க. மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது. உங்கள் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். வருமானம் இந்த மாதம் மிகுதியாக இருக்கும். வருமானம் ஓரளவுக்கு நம்மளுக்கு மிகுதியாக இருக்கும். செல்வங்கள் சேரும். இடம் சார்ந்த விஷயத்தில் நாம் இது வரைக்கும் சேல்ஸ் இல்லாமல் இருந்தால், ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, சரியான முறையில் இல்லை, இந்த மாதம் இதெல்லாம் ஃப்ளாட்லாம் விற்குமானா கண்டிப்பாக அதுக்கு சேல்ஸ் ஆகிறதுக்கான அமைப்புகள் கண்டிப்பாக மாற்றம் தரும். பயப்பட தேவையில்லை. தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கல்வி சார்ந்த விஷயத்தில் சற்று கவனத்தோடு நடந்துக்கணும். தேவையில்லாத எண்ணம், தேவையில்லாத உறவுகள் இந்த நேரத்தில் வந்து சேருகின்ற பாக்கியம் இந்த நேரத்தில் மனம் தடுமாறக்கூடிய காலமாக கூட எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மனசில் இது வரைக்கும் இல்லாமல் இருந்து வந்த திடீர்னு பார்த்தோன்னா காதல் போத்துரும். காதல் உருவாகக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்க பெறும். நல்லா எப்படி சொல்கிறதுன்னா, செல்வங்கள்லாம் உண்டு, அதெல்லாம் எந்த குறையும். வேலை அமைப்பெல்லாம் பெரிய முன்னேற்றத்தை கொடுத்துரும். செயல் திட்டத்தை இது வரைக்கும் செயல் திட்டத்தை நான் உருவாக்கலை சாமின்னா, இனிமேல் வேலை ஆட்களும் நம்மளுக்காக ஒத்துழைப்பு கொடுத்துருக்கின்ற அமைப்பாகவும் இருக்கும். ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் ப்ரொமோஷன் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். வெளியூர்லேயோ வெளிநாட்டிலையோ நான் போய் அங்கே போய் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதமே உங்களுக்கு அதுக்கான அமைப்புகளோ இந்த சொல்லுங்களேன், இந்த கம்ப்யூட்டர் கணினி சார்ந்த விஷயத்தில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஐயா லா படிச்சுட்ருக்கேன், எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நல்ல வாய்ப்போ இல்லை அரசாங்க உத்தியோகமோ கிடைக்குன்னா இந்த மாதம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதிலிருந்தே நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா ஒரே மாதமே உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் கிடைக்கின்ற மாதமாக கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை தரம் உயர்த்தி தாக்குகின்ற மாதமாக உடல் அமைப்பிலையும் சரி மனசுலையும் சரி இது வரைக்கும் தோல்வியே கண்டிருந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இனிமேல் வெற்றி என்று சொல்லக்கூடிய பாதையை வழி அவுக்கும். இந்த மாதமே அதுக்கான அமைப்பெல்லாம் கிடைக்கையா, ஏதோ நம்மளுக்கு கிடைக்குது, ஒரு வருமானம் கிடைக்குதுன்ற எண்ணம் எல்லாம் கண்டிப்பாக உருவாக்கி தரும். வேலைகளாகட்டும், வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும், இது வரைக்கும் தடுமாற்றமே நம் வாழ்க்கை தரத்தில் இருந்தது. பிள்ளைகளாலே நம்மளுக்கு தொந்தரவான விஷயங்கள் இருந்தது, நம்மளுக்கும் கைகால்களில் முறிவு ஏற்பட்டிருந்தது. இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இனிமேல் நடைபெறாது. அடிவயிறு பிரச்சனை பெண்களுக்கு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அதெல்லாம் எப்படி ரிலீஃபில் ஆச்சுன்னே தெரியாது. ஓரளவுக்கு மருத்துவ மூலியமாக நாம் கட்டுக்குள் வருகின்ற பாக்கியம்
அடிவயிறு பிரச்சனை, இந்த கர்ப்பப்பை பிரச்சனை, அந்தரங்க உறுப்புல பிரச்சனை, நீர் என்று சொல்லக்கூடிய சிறுநீரக பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது வெளிவந்து அந்த பிளட் பீடிங்லாம் தொந்தரவான விஷயமெல்லாம் நின்று அப்பா திருப்தியாக சாமி இப்போதான் ஓரளவுக்கு உடம்பு நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் இந்த மாதமே அது உருவாகிடும். தனுசை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஏற்றம் தரக்கூடிய மாதமாக கல்வியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அரசாங்க தரப்பு உத்தியோகம் செய்கிறவங்களுக்கு இனிமேல் விடுதலை என்று சொல்லக்கூடிய அமைப்பை, சும்மா டார்ச்சர், மேலதிகாரி டார்ச்சர்லாம் இனிமேல் கிடையாதுங்க. தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலமாக இந்த மாதமே உங்களுக்கு அறிமுகம். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள். திருச்செந்தூர் முடிஞ்சால் இந்த மாதமோ இல்லை அடுத்த மாதமோ நீங்கள் சென்று வந்தால் உங்கள் தீவினைகள் அகலும். இல்லைன்னா பழனிக்காவது போயிட்டு வாங்க, உங்கள் வாழ்க்கை தரம் உயரும், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.